ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதுக்கு ஏன் ஏன் கானா வினோத் எதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. என்ன விஷயம் அப்படின்றது வந்து நீங்கள் மேபி தம்ப்நெயில் பார்த்து எல்லோரும் வந்திருப்பீங்க. ஸோ ட்விட்டர் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் தான் ரொம்பவுமே வைரலாக ரொம்ப நிறைய பேரால் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கானா வினோத்தை கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன விஷயம் ஏது, ஸோ அதில் நம்மளுடைய கருத்து என்ன, நம்மளுடைய இது என்ன, இவர் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, வேறு யார் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதையுமே இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே ஒரு லைக்கையும் தட்டிடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து சஜஷன் ஆகும். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கானா வினோத் நேத்திக்கு அந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். லைவில் ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, அரோரா உட்காந்துக்கு இருக்காங்க. ஸோ அரோரா வந்து பார்த்திங்கன்னா அவங்க போட்டிருக்கிறது வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ அது போட்டிருக்கும்போது அவங்க ஒரு நார்மலாக அவங்க கையை தூக்கும்போது அவங்களோட அக்கில் வந்து அவர் ஒரு மாதிரி செயல் இது பண்ணிட்டாரு. உள்ள 4 பேருக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தீங்களா, தயவு செஞ்சு வேணாம். அது பண்ணும்போது வந்து ரொம்பவுமே ஒரு மாதிரி நம்மளால் முகசுளிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது வந்து நம்மளால் சரின்னு சொல்லவே முடியாது. அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். முழுக்க பார்த்திங்க அப்படின்னா உமன் கார்டை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தப்பான விஷயந்தான். அதை வந்து நம்ம எந்த இடத்துலையுமே சரின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான வேலை தான் அது. அதை வந்து கானா வினோத் பண்ணியிருக்கவே கூடாது. ஏன்னா இது எதுக்கு பண்ணிங்கன்னு கேட்குறதில்ல, பண்ணியிருக்கவே கூடாது இந்த விஷயம். அப்போ அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயம் இதை கானா வினோத் பண்ணிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல நம்ம வந்து கானா வினோத்துக்கு சப்போர்ட்டாக தான் பேசியிருக்கோம். அவருடைய டேலண்ட்டை வச்சா இருக்கட்டும், அவர் கொடுக்கக்கூடிய கவுண்டர்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல அவர் வந்து பாராட்டவும் செஞ்சுருக்கோம், அவர் வந்து சப்போர்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா அவர் பண்ண அவர் இவ்வளோ நாள் ஒரு 40 நாள் ஒரு மாதிரி வந்து வச்சுருந்தார் பார்த்தீங்களா. எல்லாருமே ஓகே, நான் கானா வினோத் தான் இப்படி தான்ப்பா, இவரை வந்து எனக்கு பிடிக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மரியாதை எடுத்து வச்சிருந்தால, அதை அப்படியே குறைச்சி விட்டுருச்சு. உண்மையிலே குறைச்சிருச்சுருந்தாங்க சொல்லணும். ஏன்னா எனக்கே அது பார்க்கும்போது எனக்கு நிறைய பேர்கிட்ட நான் சொல்லுவேன், கானா வினோத் எனக்கு பிடிக்கும், அவர் தான் வந்து டைட்டில் அடிக்கிற அளவுக்கு ஒரு சரியான ஆள் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். பட் இப்போ அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் இறங்கி கீழே வந்துட்டார், எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ இந்த விஷயம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாரோ அது எல்லாமே இப்போ கொஞ்சம் அதிகமாக வெளியே வர ஆரம்பிக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அந்த அளவுக்கு யாருமே கவனித்து இது பண்ணலை. பட் இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம், இந்த ஒரு அரோரா அந்த விஷயத்துக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவாக வெளியே வந்த மேனிக்கு இருக்குது. அது ஒவ்வொன்றும் நம்ம பேசிடுவோமே. ஒன்று, யார் ரம்யா கிட்ட அவங்கள வந்து ஏதோ ஒரு டாஸ்க் வச்சுருக்காங்க, அதில் வின் பண்ணோன்னா ரம்யா அவங்க கட்டி பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் பண்ணது, அது ஒரு வீடியோ. இன்னொன்று, அரோராவை வந்து தூக்கி சுற்றிக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு மாதிரி சுற்றுனது, கார்டன் ஏரியாவில் ஒரு மாதிரி சுற்றுனது, அது ஒன்று. 3வது, அரோரா வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அரோரா மேலே வந்து இவர் வந்து கை வச்சு அப்படியே உட்காந்துருக்காரு. அவங்க ஏதோ அழுதுகிட்டு இருக்காங்க போல், இவர் அவங்க மேலே போய் அரோரா மேலே வந்து கையை வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தது, இந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஆமாம், ரம்யா வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி தட்டிட்டார் அப்படின்ற மாதிரி, அது ஒரு வீடியோ. ஸோ இந்த மாதிரி பல வீடியோ பார்த்திங்க அப்படின்னா கானா வினோத்துக்கு எதிராக நிறைய வீடியோஸு இப்போ அதிக அளவு வந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக ட்விட்டரில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. கானா வினோத்தை அந்த அளவுக்கு திட்டிகிட்டு இருக்காங்க. ரொம்பவுமே தப்பான ஆள், ரொம்ப காஜி பிடிச்ச ஆள் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவுமே திட்டிகிட்டு இருக்காங்க. அது வந்து நான் தப்புன்னு நான் சொல்லவே முடியாதுங்க. ஏன் அப்படின்னா இவர் பண்ண அந்த வேலையும் அந்த மாதிரி தான். அதுக்காக இவர் மட்டும்தான் இந்த வேலையை பார்க்குறாரான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது தெரில. இவர் அந்த வேலையை பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் அரோரா இவர்கிட்ட எந்த மாதிரி பழகுறாங்கன்றதையும் நம்ம பார்க்கணும். அவர் பண்ணது நம்ம வந்து ஃபுல்லாக தப்பு தாங்க. நான் வந்து அவர் சரின்னு சொல்லவே மாட்டேன். பட் அரோராவும் இவர்கிட்ட எந்த மாதிரி பழகுறாங்கன்றதும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அரோரா அதாவது கானா வினோத் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா அந்த நைட்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரூம் ஹாலில் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அரோரா வந்து பார்த்திங்க அப்படின்னா கானா வினோத் காதை நோண்டிக்கிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு. நாங்க கழுவுல இப்படி நாங்க 2மே கழுவுல நாங்க அதை பதிவு பண்ணிட்டோம். நாங்க காலையில் தேய் தேய்ச்சி பல கழுவுவோம். ஸோ அந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு விஷயமா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா கானா வினோத் எல்லாம் உட்காந்துருக்காங்க. கானா வினோத், அரோரா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அமிதா யாரோ அந்த மாதிரி வரிசை எல்லோரும் உட்காந்துருக்காங்க. கானா வினோத்துமே வந்து உட்காந்துக்கிட்டு அரோரா மேலே கை போடுறாரு. சரி, அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, தள்ளி வாங்க. ஓகே கைஸ், சரிங்களா. ஆனால் அதுக்கப்புறம் அரோரா ஒரு விஷயம் பண்ணாங்க பார்க்கணும்.
அவர் அந்த மாதிரி பண்ணுறாரா, இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அனீசியாக இருக்குது, இந்த மாதிரி தப்பாக தோணுது அப்படின்னா இவங்க கொஞ்சம் விலகி தான் உட்காந்துருக்கணும், அதுதான் கரெக்ட். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அரோரா அவர் உட்காந்துருக்காரு, அரோரா வந்து கானா வினோத்தை தொடையை போட்டு தடவிக்கிட்டு இருக்கு, முட்டியை பிடிச்சி அமுக்கிக்கிட்டு இருக்கு. எல்லாம் ஒரிஜினலாக இருக்கணும். பேசிட்டு இருக்காரு. எனக்கு வந்து சரி நீங்கள் 2 பேருக்குள்ளே வந்து ஒரு மாதிரி பழகிட்டு இருக்கீங்க, ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது, நீங்களும் பழகுறீங்க. பட் அவரும் அது மாதிரி தான் பழகுறாரு. எனக்கு இந்த அம்மாவும் பழகுறதும் கொஞ்சம் ஓவர் டோஸாக தான் போயிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. அது வந்து கானா வினோத்தை மட்டும் தப்புன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது, அவர் பண்ண விஷயங்கள் தப்பு தான். ஆனால் இந்த அம்மாவும் பண்ணுது, அதையும் இந்த அம்மா குறைச்சிக்கணும், சரிங்களா? இன்னொரு விஷயம் ஒன்று ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க, அதாவது என்னன்னா திவாகர் கூட பேசத்தான் செய்வான், ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி ஒரு உருட்டு ஊட்டிக்கிட்டு இருக்கானுங்க. டே என்னங்கடா திவாகர் பேச மட்டுமா செஞ்சான்? நான் ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எல்லாம் போடுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவன் வந்து பேச மட்டும்தான் செஞ்சான்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஃபோட்டோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். போதுமா? இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கானா வினோத் வந்து அரோராவை தூக்கி சுற்றினாருன்னு சொல்லி ஒரு விஷயம் இப்போ உருட்டுனீங்களே, சரி அவர் தூக்குனாரு தான், சரி நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டு வரும்போது எல்லாத்தையும் நான் சரி ஒத்துக்கிறேன், அவர் பண்ணது தப்பு தான். ஆனால் நேற்று கெமியை அமித்து தூக்கிட்டு போனார் பார்த்தீங்களா, அது மட்டும் சரியா? அமித்து தூக்கிட்டு போனாரு, அது மட்டும் சரியா? அவங்களும் வந்து நான் எதேச்சியாக ஒரு விளையாட்டாக அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா விளையாட்டை எடுத்துக்கலைன்னா அது விளையாட்டாக இல்லை, சரிங்களா? பட் இது சரி, இது வந்து அவரை வந்து குத்தம் சொல்லிட்டாங்க, நீங்கள் எல்லாரையும் குத்தம் சொல்ல, அவர் பண்ணாலும் தப்பு தான், மற்றவங்க பண்ணாலும் அது தப்பு தான். பொண்ணுன்றதுக்காக அதை நம்ம விடவும் முடியாது. இவங்க எந்த அளவுக்கு துஷார் கிட்ட பழகினாங்கன்றதும் தெரியும். ஆனால் துஷார் அந்த அளவுக்கு வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டானான்னு கேட்டால் எனக்கு அது தெரியல. அவர் வந்து துஷார் வந்து அந்த அளவுக்கு அட்வான்டேஜ் எடுத்தது மாதிரி எனக்கு தெரியல. பட் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கமருதீன் கிட்ட அரோரா இந்த மாதிரி பழகிட்டு இருக்காங்கன்றதையும் நம்ம பார்க்கணும். அரோரா கமருதீன் உட்காந்துக்கு இருக்காரு, கமருதீன் கம்முக்கூட்டுக்குள்ள வந்து அரோரா காலு போயிருக்கு, இப்படி தான் அவங்க உட்காந்துருக்காங்க. அரோரா காலை நீட்டி இவன் மேலே உட்காந்துருக்கான், இவன் வந்து காலை இப்படி பிடிச்ச மாதிரி வாப்பில் உட்காந்துருப்பான். இப்போ நாளைக்கு சமைக்கவே சரியா, இது ஒரு மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கமருதீன் இப்படி திரும்பி சாஞ்சு உட்காரவும் கமருதீனுக்கு அந்த தோள்பட்டையில அந்த அம்மா அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்கு, சரியா? இது ஒரு விஷயம். இன்னொரு ஃபோட்டோவுமே நான் உங்களுக்கு காட்டுறேனே, கானா வினோத் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்கிறீங்களா, கானா வினோத் வந்து அரோரா மேலே கையை போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ கிளிப்லாம் நிறைய பேர் காட்டிக்கிட்டு இருந்தானுங்க. பட் நான் ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேனே, இந்த இடத்துல கானா வினோத் அமைதி உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும், அரோரா தான் வந்து கானா தமிழில் கை போட்டது மாதிரி இருக்கும், வேணா பாருங்க. ஏன்னா இந்த வீட்டில் வந்து தப்பு சொன்னால் எல்லாருமே நம்ம தப்பு சொல்லணும். ஒரு ஆள் மட்டும் இப்போ வந்து நம்ம திவாகரை போட்டு நிறைய இடத்துல அடிச்சுக்கிட்டு இருந்தோம், பட் நம்ம வந்து நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்புக்களையுமே நம்ம சொல்லிட்டு தான் இருந்தோம், இல்லை நம்ம சொல்லவே இல்லை. பட் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா கானா வினோத் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப முகசொலிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் தப்பாகவும் இருக்குது. நம்ம வந்து அதை சரி நம்ம சொல்லவே முடியாது, அவர் பண்ணுறது தப்பு தான். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து இந்த அளவுக்கு ஒரு சகஜமாக பழகிட்டு இருக்கிறதுனால அவர் வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் சொல்லணும்னு நினச்சேன், ஏன்னா அவர் பண்ணது தப்பு தான், நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நான் கானா வினோத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நிறைய வீடியோ போட்டிருப்பேன், மேபி அதில் வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கானா வினோத் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு கேட்கறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அதனால தான் நாமளும் ஒரு வீடியோ போடுவோம், அவர் பண்ணது தப்புன்னு நம்ம சொல்லுவோன்றதுக்காக தான் இந்த ஒரு முக்கியமாக இந்த வீடியோ போடணும்னு நினச்சி போட்டேன். ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவர் பண்ணது சரியாக தப்பானலாம் நான் கேட்க போகிறது கிடையாது, அவர் பண்ணது தப்பு தான். அதோட உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பபாய்.